எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா சமையலறை. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா லட்டு ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். ஈஸியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு செஞ்சு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர்ல ரவா எடுத்திருக்கேன். இது நார்மல் ரவா தான். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு கடாயில இதை நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். பிரவுன் எல்லாம் ஆகக்கூடாது, லேசா வறுக்கணும், அவ்வளவுதான். வறுத்துட்டு நம்ம இதை நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். அதுல 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன், வீட்டுல செஞ்ச நெய். இதை நம்ம நல்லா சூடு பண்ணி அப்புறம் நம்ம இதுல சேர்க்கணும். இந்த தாளிக்கிற கரண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம இந்த நெய்யை சேர்த்து நல்லா சுட வச்சு இந்த மாதிரி ஊத்திக்கணும். இந்த பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு, இந்த மாதிரி வரணும். அப்பதான் அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி அது ரவாவோட சேர்ந்து வரும். ஒரு கரண்டி வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசையலாம். இப்ப நம்ம இதுல வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நான் சின்ன சின்னதா வெட்டி நெய்யில வறுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த ரவா பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸி ஜார்லயும் அரைச்சுக்கலாம், இல்லைன்னா மாவு அரைக்கிற மில்லுல கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு கொடுப்பாங்க. நான் மெஷின்ல கொடுத்துதான் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையும் நான் அங்கதான் கொடுத்து அரைச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அமுக்கி வச்சிடணும். அதுல இருந்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி பிடிக்கணும், அப்பதான் அது உடையாம இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி கை வச்சாலே அது உடைஞ்ச போயிடும். இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி பிடிக்கணும். எங்க அம்மா இப்படிதான் பிடிப்பாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது நம்ம சீக்கிரமே பிடிச்சிடலாம். அந்த சூடோட பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மாவை நல்லா நம்ம அமுக்கி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்துரும். இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டுவை செஞ்சு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த 1 டம்ளர் மாவுல 16 உருண்டை வந்திருக்கு. பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்டியாவும் இருக்கும். பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி.